வணக்கம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஜிஎல் 2024 வந்து ஹை கட் ஆஃப், அப்புறம் வந்து ஸ்கேம் நடந்திருக்குன்னு ஹிந்தி யூடியூப் சேனல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் பேனிக்கில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எனக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் எஸ்எஸ்சிக்கு வந்து புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆல்ரெடி 2023 வந்து ரிவைஸ் ரிசல்ட் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்பன்சி வந்து எஸ்எஸ்சியில் நடக்கிறது வந்து காமன். பட் அதை வந்து அவங்க ரெகுலேட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒன்றும் அப்படி ஆன மாதிரி தெரியல. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சில பேர் வந்து கம்மியான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து டயர் 1 கிளியர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரே சென்டர்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தம் வந்து எப்படி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்டர் அலாட் ஆகுறது வந்து ரேண்டமாக தான் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் இருக்க சில காலேஜஸ், சில சென்டர்ஸில் மட்டும்தான் அது வந்து அலாட் ஆகும். ஸோ அது வந்து அதில் எந்த ஒரு ஸ்கேம் இப்படி இந்த இவருக்கு இந்த சென்டர் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணாலும் முடியாது. ஸோ ஒரே சென்டர்ஸில் மேபி பார்த்து எழுத விட்டுருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கே தவிர வேறு எதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அது என்னன்னா, இப்போ மொத்தம் வந்து 1.65K லேக்ஸ் பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அப்படி செலக்ட் ஆகிருக்கப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாமே இப்போ 1, 15, 29, 55 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர 1, 2, 3, 4, 7, 8, 11 இந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 295, 296, 297, 99, 1, 6, 7, 8 இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. ஸோ இதில் மேபி ஏதாச்சும் நடந்திருக்கலாம், அங்கே இருக்க சென்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கலாம். இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ இதனால் என்ன நடக்கும், இதனால் பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன நடக்கும், கட் ஆஃப் மாறுமா அப்படின்றது வந்து எஸ்எஸ்சி தான் சொல்லணும். ஸோ ஒன்று வந்து கோர்ட் கேஸ் போகும், கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. அப்படி கோர்ட்டில் கேஸ் பண்ணால் எக்ஸாம் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க. ஹோல்ட் பண்ண சொல்லிவிட்டு ரிவைஸ்டு ரிசல்ட் விட சொல்லுவாங்க. அப்படி கோர்ட் கேஸ் போகிறதுக்கு முன்னாடியே எஸ்எஸ்சி வந்து ரிவைஸ்டு ரிசல்ட்டை வந்து அவங்க கரெக்டாக செக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா இந்த ஒரு பெரிய ப்ராசஸை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். ஏன்னா இது போச்சு அப்படின்னா ஒரு 3 to 4 months வந்து எக்ஸாம் நடக்காது. கோர்ட்டில் கேஸ் வர வரைக்கும் ஹோல்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம். முக்கியமாக இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட லைஃபே இதை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், டிமோட்டிவேட் ஆவாங்க. ஸோ இது வந்து இப்போ ட்விட்டர் கேம்பெயின் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நீங்கள் உண்மையிலே எஸ்எஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கலந்துக்கோங்க. அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க மட்டும் கத்திக்கிட்டே இருந்தால் பத்தாது, இங்கேருந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம ஒன்றும் போய் ரோட்டில் இறங்கி சண்டைலாம் போட போகிறதில்ல. ஜஸ்ட் ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட போகிறோம், ரீட்வீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது பண்ணுறதுனால நம்மளுக்கும் பெனிஃபிட் தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். நமக்காக தானே சேர்த்து தானே அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிவைஸ் ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அது எவ்வளோ சீக்கிரம் விடுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்கன்னா, எக்ஸாம் சொன்ன டேட் 18, 19, 20 ஜான்வரியில் எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்க இது என்னன்றதை சரி பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. இல்லாட்டி இது தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, டயர் 1 கிளியர் ஆகி உங்கள் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ Jan 18, 19, 20 தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் நிறுத்துகிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஒருவேளை இந்த பிரச்சனை அடுத்த வாரமே வந்து ரிவைஸ் ரிசல்ட் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1 வீக் உங்களுக்கு வேஸ்ட். 1 வீக்கில் நீங்கள் எவ்வளோ படிக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக டிமோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 days
பிரேக் எடுங்க. பிரேக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வேறு வழியே கிடையாது. இதுக்கு நம்மக்கிட்ட சொல்யூஷன் கிடையாது. நம்ம வந்து கற்று தான் முடியும். ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி ப்ளஸ் ஜுடிஷியரிக்கு போச்சுன்னா அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்க தான் வந்து இது பண்ணணும். ஸோ நம்ம வேலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, எஃபோர்ட் போடுறது. ஸோ இது வந்து எல்லாருமே காசு கொடுத்தா வராங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. மேபி ஒரு 10% அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் நடக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மற்றவங்க எல்லாமே படித்து ப்ராப்பராக ப்ராசஸில் தான், ப்ரொசீஜர் படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட வரும். ஸோ மெயினாக அந்த கட் ஆஃப் மேட்டர். ஸோ 2022 வந்து 36K. அப்போ வந்து கட் ஆஃப் வந்து 114 தான். நான் இது யூஆர் மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி 23, 24. ஸோ 23 வந்து 8.4K தான் வேகன்சி, 150 கட் ஆஃப். இங்கே தான் ஹை கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து 17.7K. இதுக்கு முன்னாடி 21 வந்து 7.6K. இதோட கட் ஆஃப் 130. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே வேக்கன்சி கம்மியாக இருக்குது, அப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. இது ஒரு லாஜிக். இங்கே வேக்கன்சி நமக்கு வந்து அதிகமாக இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு கட் ஆஃப் இதை விட கம்மியாக தானே வரணும். எதுக்கு 153 வச்சாங்க அப்படின்றதான் வந்து நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்சி தான் வந்து பதில் சொல்லணும். ஸோ இதை நேரம் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா இது வந்து இப்போது இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா சில பேர் 60 மார்க் எடுத்துகிட்டு டயர் 1 பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பருமாரில் வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கப்போ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக டிமோட்டிவேஷன் தான் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க, கண்டினியூஸாக படிங்க. ஸோ படிக்கிறத விட்டுறாமல் என்றைக்காக இருந்தாலும் நம்ம தான் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எஸ்எஸ்சி வந்து நமக்கு எக்ஸாம் எழுதாது. இந்த யூடியூப்பில் கற்றுக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து எக்ஸாம் எழுத மாட்டாங்க. நமக்கு நாம தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு நம்ம தான் படிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்படிலாம் டவுன் ஆகாதீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கே டவுன் ஆனால் இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.